நான் கை குழந்தையாக இருக்கும்போது தியேட்டர் போய் முத பார்த்த படம் ஆந்திராஜ் படம் தான். அப்போ எனக்கு ஒரு 2.5 வயசு அவ்வளோ இருக்கும். எங்கள் அம்மா கூட்டி போனாங்க சார். ஏன்னா சின்ன வயசுனா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுல இருந்தில்ல, நான் கை குழந்தையாக இருக்கும்போதே ஃபஸ்ட்டு பார்த்த படம் ஆனந்தராஜ் சார் படம் தான். உங்களை பார்த்து வளர்ந்து குழந்தை சார் நான். இந்த இன்னைக்கு விழா நாயகன் மதராஸ் மாஃபியா கம்பெனி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவர் மிஸ்டேட்னு சொல்கிறதா, என் நண்பர்னு சொல்கிறதா, வாடா வாடா தோலான்னு சொல்கிறதா, என்னோட படங்களுக்கு வெற்றிக்கு பக்கவளமாக இருந்தவர். நன்றி சார். ரெண்டு பாட்டு சரி குத்துக்கு அவரை விட்டால் வேறு கெத்து வேறு யாருமே இல்லை. உடனே போட்டுருவார். நம்ம உடங்கெல்லாம் கம்போஸும் உட்காரோம், சிச்சுவேஷன் சொல்லுவோம், அடுத்த அரை மணி நேரத்தில் லிரிக்ஸோட டியூனோட வந்து சாங் வந்து உட்காந்துரும். மெலோடி சொன்னால் மட்டும் ஏன் படத்துக்கு போட மாட்டார், ரொம்ப தயங்குவார். அது காரணம் சிவகாசி படம், அதில் ஒரு மெலோடி சாங் இருந்துச்சு. இது என்ன புது உறவா, உயிருக்கும் முதல் இரவா, நல்ல மெலோடி சாங்கு. சிவாஜி படத்துலேயே மற்ற பாட்டை விட ரொம்ப ரசித்து மியூசிக் பண்ணார். மற்ற வாடா வாடா தோலா, என்னத்தை சொல்லுவனுங்க, அதெல்லாம் ஒரு ரெகுலராக போட்டார். இது மட்டும் ரொம்ப ரசித்து போட்டார். படத்தில் இல்லை, வெக்ஸ் ஆகிட்டார். அதுக்கு அடுத்த படம் உட்காடுறோம், எல்லா பாட்டும் போட்டாச்சு. சார் சொல்லு ஒரு மெலோடி சார், மூஞ்சி செத்து போச்சு அவருக்கு. இவன் மெலோடி கேட்பான் வைப்பானா வைக்க மாட்டானா. அப்புறம் சார் ஃபாஸ்ட் பீட்லேயே போயிடலாமா சார்? இல்லை சார், எல்லாமே ஃபாஸ்ட் பீட்டில் இருக்குது, ஒரு மெலோடி போடுவோம். டியூன் வரல சார் அவருக்கு. நான் எவ்வளோ சொன்னோம், வரல. அதுக்காக ஒரு மெலோடி போட்டோம், அதுவும் ஃபாஸ்ட்டாக போட்டார். அதனால் நம்ம இடத்துக்கு மெலோடி போடுறதுன்னா போடவே மாட்டார், வைக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த படத்தில் சூப்பர் மெலோடி. அது 2 குத்துங்கிறது நம்ம ரெகுலர் குத்து. மெலோடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ராசி பாருங்கள், பாதியில் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதையும் அவர் நினச்சிருப்பார் இது நம்ம ராசியில் பேரரசு ராசி, அது பக்கத்தில் உட்காந்தனால மெலோடி கூட பாதியில் கட் பண்ணிட்டாங்கட்டு. நான் பண்ணல சார், அது என்னமோ. ஆனால் படம் சாங் நல்லா இருந்துச்சு. திருப்பி நான் போட்டு கேட்டுறேன். ஆராதியா ஆத்தாடி, யாரா தீயா பேசுறது அப்படின்னா அது ஆராதியா. இன்றைக்கி உங்கள் ஸ்பீச்சு தான். நீங்கள் தீபாக்கெலாம் பயமுத்துவாங்க, நீங்கள் பயந்துடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன போல்டாக பேசுறதுக்கு ஆடு இல்லை. இப்போது அக்கா சினிமாவில் எல்லாருமே இப்படி பேசினா வாய்ப்பு போயிருமோ, அப்படி பேசினா அவங்க கூட மாட்டாங்களோ, இப்படி பேசினா அரசியல்வாதிகள் பிரச்சனை பண்ணுவாங்களோ, இப்படி பேசினா தேட்டர் கிடைக்காதோ, இப்படி அமைதியாக நாசமாக போச்சு சினிமா ஃபீல்டு. பேசணும், யாராவது பேசணும். வாய்ப்பு வருது வரல வச்சு செஞ்சிடணும். தமிழச்சி வரும்ல வீரம். ஆமாம், நம்ம நடிப்பில் காட்டுற மாதிரிலையோ பேச்சில் அது தமிழ் வச்சு நம்ம காட்டிடணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம இயக்குனர்லாம் ஒரு ஹீரோ போகிறதுக்கு தமிழ்காரனும் பார்ப்பாங்க, ஒரு வில்லனை போகிறதுக்கு தமிழ்காரனும் பார்ப்பாங்க, துணை நடிகர்லாம் தமிழ்காரனாக இருக்குன்னு பார்ப்பாங்க, கதாநாயகி பார்க்க மாட்டோம். எந்த டேட்டரும் அது வந்து நம்மளுக்கு யார் கரெக்டாக இந்த படத்துக்கு கதையாக இருக்குமோ கரெக்டாக இருக்குமோ அதை போட்டுருவாங்க. சீக்கிரம் நிறைய இயக்குநர்கள் தமிழ் இயக்குநர்கள் உங்களை அழைப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே. சம்யுக்தா மேடம் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த போலீஸ் கட்டப்பு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, நல்லா ஆஃப்டாக இருந்தது. ஆந்திராஜுக்கு டப்பு கொடுக்குறோம் சாதாரண விஷயம் இல்லை. ரஜினி சாரே கொஞ்சம் திணறினார் பாட்ஷாவில்னா. கரெக்டாக பண்ணிது, வாழ்த்துக்கள்.
ஆனந்தராஜ் சார். அதான் இப்போ திருப்பி அதே வருது. ஆமாம், சின்ன வயசில் பார்த்தனால ஞாபகப்படுத்திக்கிறேன் கொஞ்சம் நேரம். ரொம்ப வருஷம் ஆக்சுவலாக 30-40 தான் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன். ஆனந்தராஜ் சார் வந்து அவர் ஃபஸ்ட்டு வில்லனாக தான் நடிச்சுட்டு இருந்தார் நிறைய படங்களில். அவர் வில்லனாக பண்ண ஒரு படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். சக்தி பராசக்தி, இங்கே கூர்நாதர் ராமநாதன் சார் படம். சக்தி பராசக்தியில் வில்லன் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். ஆமாம், முதல்ல வில்லன் கலந்த ஒரு கதாநாயகன் படம் சக்தி பராசக்தி. அது நான் உதவி இயக்குனராக இருந்தேன். அதனால் சின்ன வயசுங்க அடிவிட்டு போச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஹீரோ ஆகிட்டார், கிழக்கு வெளுத்தாச்சு. ஆமாம், அதில் மியூசிக் வந்து தேவா சார். இப்போ மியூசிக்கு இதுலேயும் அவர் தான் ஹீரோ. இதில் மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார். நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் அப்பா அவருக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நீங்கள் குழந்தையா இருந்து வயசு வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் போட்டுக்கிறீங்க. எத்தனை தலைமுறை தான் பார்க்குறது ஒரு மனுஷன். அவர் நிறைய டைலாக்ஸ், 2-3 டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. டைரக்டருக்கு அவரே வசனம். வாழ்த்துக்கள் சார். எனக்கு ஆட்சி முக்கியமா கட்சி முக்கியமானு கேட்டால் எனக்கு ஆட்சி தான் முக்கியம். அதெல்லாம் நடைமுறை உண்மையில் கரெக்டாக போட்டு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் தீபாக்கா டைலாக்கு, நான் வேண்டாத தெய்வம் இல்லை, நான் போகாத கோயில் இல்லை, நான் பண்ணாத பூஜை இல்லை. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். போகாத கும்பாபிஷேகம் இல்லை, பிள்ளையார் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, தீபாவளி எல்லாமே நிறைவாக கொண்டாடுவேன். நீங்கள் திருந்துற மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ரெவடிங்கெல்லாம், ரெவடி மட்டும் அரசியல்வாதின்னு சொல்கிறேன். பொண்டாட்டி பூஜைலாம் பண்ணால் திருந்த மாட்டாங்க, பட்டாத்தான் திருந்துவாங்க. நம்மளே அவர் கதைப்படி பட்டு திருந்து வருவார். ஆனந்தராஜ் சார் வந்து வில்லனாக இருந்து ஹீரோ ஆகிட்டார். என்ன வில்லனில் என்ன பிரச்சனைனா, ஆரம்ப காலத்தில் அசோகன் சார் சீரியஸ் வில்லன் அவர். அப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ண ஆரம்பித்தார். காமெடி பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவனால் அந்த சீரியஸ் வில்லனை பண்ணவே முடியல. கடைசி வரைக்கும் காமெடியன் தான். அதே மாதிரி தமிழ் ஃபீல்டுக்கு வில்லனால யார், வில்லனால நம்பியார் தான். எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள்லாம் அவர் வந்தாலே பயமாக இருக்கும். அவர் கொஞ்சம் தூரல் நின்று போச்சு. பாக்கியராஜ படம் அதில் கொஞ்சம் ஹியூமர் பண்ணார், அதோட சீரியஸ் போச்சு. அதுக்கப்புறம் அவனால் சீரியஸான கேரக்டரை பண்ண முடியல. வர படம் காமெடியாக ஆயிடுச்சு. அப்படியா இந்த வில்லன்கள் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசத்துக்காக ஒரு ஹியூமர் பண்ணும்போது அப்புறம் திருப்பி அந்த சீரியஸ் பண்ணவே முடியாது. மக்கள் திருப்பி சீரியஸ் பண்ண சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அது மாதிரி ஆனந்தராஜ் சார் அப்போல்லாம் வந்தாலே பயமாக இருக்கும். வாட்ஸ்அப்லாம் என்ன மிரட்டி விடுவார். அவரையில கொஞ்சம் ஹியூமர் பண்ண ஆரம்பித்தார். அதோடு முத்திர ஊற்றிட்டாங்க. ஆனந்தராஜ் வந்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம். இப்போது இதுலேயும் அப்படித்தான். என்னதான் வில்லன் அப்படியே இப்போ பணத்தை பண்ணாலும் குத்தாட்டம் போட்டாலும் சரி அதை வச்சு குத்துறாரு. நமக்கு பயமாக வர மாட்டேங்குது. நம்ம ஆனந்தராஜ் குத்தி விளையாடுறாரு. அப்படியே கத்தியை கழுத்தை அறுத்து அப்படி துடைக்கிறாரு ரத்தத்தில். பயம் வருதுச்சு நம்ம ஆனந்தராஜ். ஏன்னா வில்லன் ஹியூமர் பண்ணிட்டாலே அவர் நம்மளால் ஆயிடுவார். குழந்தை என்ன பண்ணாலும் ரசிப்போம்ல, அது மாதிரி நாங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்குது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, ஹியூமர் தான் தெரியுது. மதராஸ் மாஃபியா கம்பெனி, இப்போ மாஃபியா கம்பெனி மதராஸ் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருந்துச்சு, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரை, திருச்சி, நிறைய எல்லாத்தையும் மாஃபியா கம்பெனி இருக்குது. இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி அடுத்து கோவை மாஃபியா கம்பெனி, மதுரை மாஃபியா கம்பெனி, அது ஹிட்டுக்கு அப்புறம் திருச்சி மாஃபியா கம்பெனி, இப்படி
தொடர்ந்து மாஃபியா கம்பெனியாக நிறைய கதைகள் இருக்குது. அது கரெக்டு தான். நான் இப்போ ஒன்று பண்ணுறேன், இந்த கோவை மாஃபியா கம்பெனி கூட நான் டைரக்ஷன் பண்ணிடுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாஃபியா கம்பெனி தலைவரே அவர் தான். ஆமாம், அவர் ரைட் ஹேண்டாக அவர் ஆனந்ததாசன் நடிப்பார். ஏன்னா ஒரு ஆள் வேணும்ல, கோவையில் கோவை தமிழ் பேசுகிறதுக்கெலாம் ஆள் இல்லை அவரை விட்டால். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம் அவரை. என்னென்னா அவர் ஹியூமர் பண்ண விடக்கூடாது, அப்புறம் காமெடியன் ஆயிடுவார். இப்போயே அப்படி தான் இந்த இயக்குனர் முகுந்தன் அவர்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங் ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது, இந்த கதை பிகினிங் இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், நல்லா தெரியுது. கண்டிப்பாக அதை வெற்றி அடையும். சைகலா மேடம், நீங்களும் இப்போ நடிச்சிருக்கீங்க, திரும்ப நீங்கள் ரவுண்டு வரணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.